ஸோ இதில் ட்விஸ்ட் என்ன அப்படின்னா நமக்கு வந்து இதில் வந்து ஒருத்தர் டேட்டா வந்து 2 தடவை ரிப்பீட் ஆகிருக்கலாம். ஏன் 2 தடவை ரிப்பீட் ஆகும்? ஃபஸ்ட்டு டைம் வந்து நம்ம வந்து கமிஷன் பிசிடி நல்ல இருக்கிறவங்கள எடுத்துகிட்டு வந்தோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யாரோ ஒருத்தன் வந்து கமிஷன், இப்போ டயானா வந்து கமிஷனே இல்லாமல் வேலை பார்க்குறாங்க. ஸோ அவங்களோட டேட்டா எடுத்துகிட்டு வந்துட்டோம். ரெண்டாவது கண்டிஷன் அப்ளை சோர்ஸ் டேட்டாவில் போய் ரெண்டாவது கண்டிஷன் அப்ளை பண்ணுறோம். அவங்க வந்து லெஸ் தென் 10,000, அவங்களுக்கும் லெஸ் தென் 10,000. ஸோ 2 தடவை அவங்க டேட்டா வந்துடும் கரெக்டாக. ஸோ பட் நமக்கு டிஸ்பிளே பண்ணும்போது வந்து யூனிக்காக தான் டிஸ்பிளே பண்ணும். ஸோ ஐ வில் ரிமூவ் திஸ் டூப்ளிகேட் ரெக்கார்ட்ஸ். ஓகே, நான் எக்ஸலில் பண்ணுறதெல்லாம் வந்து நீங்கள் வந்து ஜஸ்ட் கம்ப்ளீட்டாக இக்னோர் பண்ணிடுங்க. நான் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக தான் பண்ணுறேன். என்னடா அவன் எக்ஸலில் ஏதோ பண்ணிகிட்டு இருக்கானேன்னு சொல்லிட்டு இது பண்ணிகிட்டு இருக்காதீங்க. ஜஸ்ட் நீங்கள் வந்து கண்டுக்காதீங்க. ஓகேவா? ஸோ ஆக்சுவலாக நமக்கு 2 கண்டிஷனுமே ஆர் கண்டிஷன் அப்ளை பண்ணி வர ரெக்கார்டு வந்து 96 ரெக்கார்ட். ஓகேவா? அதே இது இங்கே அப்ளை பண்ணுவோம். செலக்ட் ஃபர்ஸ்ட் நேமு, கமிஷன் பிசிடி ஆட் பண்ணிக்கலாம். வேர் commission PCT is null or salary எவ்வளோ சொன்னோம்? less than 10,000. சி 96 ரெக்கார்டு வருதா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து எனக்கு வந்து கண்டிஷன் ஏவும் சாட்டிஸ்ஃபை ஆகக்கூடா, ஐ மீன் சாட்டிஸ்ஃபை ஆகலாம், கண்டிஷன் பியும் சாட்டிஸ்ஃபை ஆகலாம், அப்படி இல்லைனா ரெண்டுமே சாட்டிஸ்ஃபை ஆகலாம், இல்லை ரெண்டுமே சாட்டிஸ்ஃபை ஆகாமலும் போகலாம். இதுதான் ஓகேவா? இப்போ 10 கண்டிஷன் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா எனக்கு வந்து கண்டிஷன் 1ல இருந்து கண்டிஷன் 10 வரைக்கும் அந்த ஆர்டர் இருக்கக்கூடாது. எனக்கு ஃபஸ்ட்டு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகி வர்ற டேட்டாவில் செகண்ட் கண்டிஷன் அப்ளை பண்ணணும். அது அப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து அண்ட் ஆப்ரேட்டர் போகணும். ஆர் ஆப்ரேட்டர்னால் எனக்கு ஃபஸ்ட்டு கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகலாம், செகண்ட் கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகலாம், இல்லைனா ரெண்டுமே சாட்டிஸ்ஃபை ஆகலாம். இந்த மாதிரி இருக்குது. இந்த ஆர் ஆப்ரேட்டர் வந்து யூ ஹாவ் டு ப்ராக்டிஸ் அ லாட். ஓகேவா? ஸோ அப்படி ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து பேசிக் இந்த அண்டர்ஸ்டாண்டிங் பேக்கெண்டில் கோரி எப்படி ரன் ஆகுதுங்கிறதுல வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும். நான் இப்போ எக்ஸல் லைக் எக்ஸ்பிளைன் பண்ணதை அப்படியே நீங்கள் நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு இது போய் ரிசல்ட் எடுத்துகிட்டு வரும், அதுக்கப்புறம் ரிசல்ட் இப்படி எடுத்துகிட்டு வரும், அதுக்கப்புறம் இப்படி டிஸ்பிளே பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ இட் வுட் பி வெரி ஈஸி ஃபார் யூ டு லைக் அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, நன்றி.